விதுரர் யமதர்மனின் அவதாரம். அஸ்தினாபுரத்தின் மகா மந்திரி. ஆனால் அரியணை ஏற தகுதி இருந்தும் குலத்தின் பெயரால் அதிகாரம் மறுக்கப்பட்டவர். இருந்தும் அவர் வருத்தப்படவில்லை. அவர் கவலைப்பட்டது தன் குலத்தின் நீதியை குறித்து மட்டுமே. அதிகாரம் எல்லோருக்கும் கிடைக்காது. ஆனால் நீதியை உணரும் மனம் சிலருக்கே கிடைக்கும். நான் தகுதியற்றவன் இல்லை. ஆனால் அவர்கள் கண்களில் நான் பிறந்த குலமே என் குறை. விதுரர் அஸ்தினாபுரத்தின் மந்திரி. ஆனால் அவர் பாண்டவர்களின் நலம் விரும்பி அரக்கு மாளிகையில் பாண்டவர்கள் எரிக்கப்படாமல் இருக்க சுரங்கப்பாதை அமைத்து கொடுத்து காப்பாற்றியவர் விதுரரே. கௌரவர்களின் உப்பை உண்டாலும் தன் இதயத்தை தர்மத்திற்கு மட்டுமே அர்ப்பணித்தார். கண் தெரியாதது திருதராஷ்டிரனின் குறை. ஆனால் பாசம் காரணமாக உண்மையை பார்க்க முடியாதது அவன் தவறு. மன்னா, ஒரு மனிதனை தியாகம் செய்து ஒரு குடும்பத்தை காக்கலாம். ஒரு குடும்பத்தை தியாகம் செய்து ஒரு கிராமத்தை காக்கலாம். ஆனால் ஒரு மகனையாகியே தியாகம் செய்து கூட நீதியை காக்க வேண்டும். உண்மையை பேசுபவன் அதிகாரம் உள்ளவர்களுக்கு எப்போதும் எதிரி. பந்தயத்தில் தன்னை இழந்த ஒருவன் என்னை பந்தயத்தில் வைக்க முடியுமா? யாராவது கூறுங்கள். விதுரர் பேசினார். பந்தயத்தில் தன்னை இழந்த ஒருவன் தன் மனைவியை பந்தயம் வைக்க முடியாது. அவனுக்கு அந்த உரிமை இல்லை. கேட்டேன் இச்சபையின் மௌனத்தை, தர்மம் தலை குனிந்து நிற்கும் கோலத்தை. தாசிபுத்திரனே, நீ எங்களுக்கு அறிவுரை சொல்ல வருகிறாயா? இதுதான் விதுரரின் வாழ்வின் உச்சக்கட்ட தர்ம சங்கடம். உப்பை உண்ட நன்றிக்கடன் ஒரு புறம், அநீதிக்கு துணை போகும் அதர்மம் மறுபுறம். துரியோதனன் அவரை அவமதித்த போது அவர் கோபப்படவில்லை. மாறாக தான் இனி இந்த போரில் கௌரவர்களுக்காக ஆயுதம் ஏந்த தேவையில்லை என்று நிம்மதி அடைந்து தன் வில்லை உடிக்கிறார். விதுரர் போரில் கலந்து கொள்ளவில்லை. போரின் முடிவுக்காக காத்திருந்தார். கிருஷ்ணன் இருக்கும் இடம் வெல்லும் என்று நம்பினார். வியாசபாரதத்தின்படி விதுரர் அநீதிக்கும் தர்மத்திற்கும் இடையே ஒரு பாலமாக நின்றார். அவர் பேசாமல் இருந்திருந்தால் கௌரவர்களின் பாவம் இன்னும் அதிகரித்திருக்கும். அவர் பாண்டவர்களுக்கு உதவாமல் இருந்திருந்தால் தர்மம் இன்னும் சோதிக்கப்பட்டிருக்கும். விதுரர் ஒரு அதிகாரமில்லாத அமைச்சராக இருக்கலாம். ஆனால் அவரே மகாபாரதத்தின் உண்மையான நீதிபதி. அதிகாரமில்லாத இடத்திலும் தர்மத்தின் குரலாக ஒலித்த விதுரரின் நிலை இன்றும் நமக்கு ஒரு பாடம். விதுரரை பற்றி உங்கள் கருத்து என்ன? அதிகாரம் இல்லாத நிலையிலும் தர்மத்தை காக்க முனைந்தாரா, அல்லது பீஷ்மரை போல் மௌன சாட்சியா? உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள்.